அனைவருக்கும் வணக்கம். தினதரணி தொலைக்காட்சியில் நெல்லை சினி சிற்பன் சார்பாக தினசரி காலை நடைபெறும் உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கைகளில் என்ற யோக பயிற்சி வகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து பயிற்சி வகுப்புகள் போய்கொண்டிருக்கின்றன. ஒவ்வொருவரும் அந்த பயிற்சிகளை செய்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தை உங்கள் கைகளில் எடுத்துக் கொள்வீர்கள் என்று நம்புகின்றோம். தொடர்ந்து ஆசனங்கள் பார்த்து வருகிறோம். பத்மாசனம், அதை தொடர்ந்து ஒவ்வொரு ஆசனங்களாக அமர்ந்த நிலை ஆசனங்களாக பார்த்து வருகிறோம். இன்று அந்த அமர்ந்த நிலை ஆசனங்களில் அடுத்த கட்ட நிலையான ஆசனங்களை பார்க்க இருக்கிறோம். இந்த ஆசனங்கள் எல்லாரும் பொதுவான ஆசனங்கள், எல்லோரும் செய்யக்கூடிய ஆசனங்களை மட்டும்தான் இப்ப நம்ம தொலைக்காட்சியில நம்ம பயிற்சி அளிக்கிறோம். இது இவங்க செய்யணும், இது அவங்க செய்யணும் அப்படின்னு பிரிச்சு பண்ணல. ஏன்னா அதுக்கு நிறைய ஆசனங்கள் இருக்கு. இப்போ டயபெட்டிஸ்னா யார் என்ன மாதிரி ஆசனங்கள் பண்ணணும், ப்ரெஷர் அதிகம் இருந்தால் யார் என்ன ஆசனங்கள் பண்ணணும், ப்ரெஷர் கம்மியாக இருந்தால் என்ன ஆசனங்கள் பண்ணணும், முதுகு வலி இருந்தால் என்னன்னு ஒவ்வொரு விதமான ஆசனங்கள் இருக்கு, ஒவ்வொரு விதமான முத்திரைகள் இருக்கு. அந்த மாதிரி எதையும் நம்ம சொல்லாம இப்ப நம்ம போறது எல்லாரும், எல்லா தரப்பு மக்களும் செய்யக்கூடிய ஆசனங்களை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அந்த வகையிலே பத்மாசனத்துடைய அடுத்த குடும்பமான வீராசனம் அப்படிங்கிற குடும்பத்திலிருந்து சில ஆசனங்களை பார்க்க இருக்கணும். முதல்ல வீராசனம். இப்போ எப்படி பண்றோம்னு பாருங்க. கால்களை நல்ல நீட்டி உட்கார்ந்து, முதல்ல கால்களை நீட்டுறதை ஒரு ஒரு ஓய்வு கிடைக்கணும் உடலுக்கு, அப்படிங்கிறது ஒரு தளர்ந்த நிலை கிடைக்கிறது. இப்ப கால்களை எப்படி மடக்குறாங்க அப்படின்னு பாருங்க. முதல்ல ஒரு கால் வலது காலை இடது காலுக்கு கீழே கொண்டே வச்சு அந்த இடது காலை அதுக்கு மேல வச்சாங்க. ஸோ இப்ப இந்த ரெண்டு முழங்காலும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். இதுதான் வீராசனத்துடைய முதல் விதிமுறைகள் ஒண்ணு. இந்த ரெண்டும் ஒன்றாக இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா முதுகு நேர இருக்கணும், தலை நேர இருக்கணும், கைகளை கொண்டு போய் பின்னி பிடிச்சிருக்கணும். இந்த கால்கள் கீழ் நோக்கி அழுத்தணும், கைகள் மேல் நோக்கி இழுக்கணும். அப்படி ரெண்டும் ஒரே நேரத்துல வேலை செய்யும் போது உடல் நேராக தளர்வு நிலைக்கு வந்துடும். இந்த முதுகு தண்டு வளைவு இல்லாமல் இடுப்புல இருந்து தலை உச்சந்தலை வரைக்கும் பீனியல் கிளாண்டு வரைக்கும் ஒரே நேர்கோட்டில் வரும். இந்த மாதிரி உட்கார்ந்து கண்களை மூடி நல்ல ஆழமான மூச்சு, ஏற்கனவே பத்மாசனத்துல சொன்ன மாதிரி மூச்சை கவனிக்கணும். நல்ல மெதுவா மூச்சை கவனிச்சு மெதுவா மூச்சு விடணும். இது ஒரு 20 எண்ணிக்கைகள் அல்லது 21 எண்ணிக்கைகள் செஞ்சா போதும். செய்யலாம். நீங்க ஒரு நிமிடங்கள் 60 நொடிகள் நீங்க ஒரு ஆசனத்துல இருந்தீங்கன்னா தான் அதோடைய தன்மையையும் அதோடைய பயனையும் அடைய முடியும். இன்னைக்கு ஒரு ஆசனம், நாளைக்கு ஒரு ஆசனம், நாளை கழிச்சு ஒரு ஆசனம் சொன்னா அது உடல் பயிற்சியா போயிடும். உடல் பயிற்சியில் நமக்கு சோர்வு வந்துடும். ஆசனங்கள் செய்யும்போது சோர்வு வரக்கூடாது. நம்ம புத்துணர்ச்சி பெறணும். இப்போ புத்துணர்ச்சி பெறணும்னா ஒவ்வொரு ஆசனங்களிலும் அதிகப்படியான நேரங்கள் அமர்ந்து பயிற்சி செய்யும் போது தான் அது கிடைக்கும். அப்போ பத்மாசனத்துல இருக்குன்னா பத்மாசனம் குறைஞ்சது ஒரு 30 எண்ணிக்கைகள், ஒரு 40 எண்ணிக்கைகள் படிப்படியாக கூட்டிட்டு போய் 60 எண்ணிக்கைகள், அதுக்கு மேல போக வேண்டாம். இல்லை எனக்கு இப்போ 60 வயசு ஆச்சு, என்னால் இவ்வளவு நேரம்லாம் உட்கார முடியல, பரவாயில்ல, ஒரு 30 எண்ணிக்கைகள். ஒரு 20, 25, 30 வயசு வரை இருக்கிற மாணவர்கள், பெரியவர்கள் கண்டிப்பா ஒரு 60 எண்ணிக்கை வரைக்கும் இருக்கலாம். இது வீராசனத்தோட நிலை. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆசனம் என்னன்னா, முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய வலிகள், முழங்காலில் இருக்கக்கூடிய வலிகள், வாயு இறக்கம், அதாவது குடல் இறக்கம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுல இருந்து நம்ம வெளியே வருவதற்கு ஒரு அற்புதமான பயிற்சி. ஏன்னா உடல் நல்ல இறுக்கமாயிடுச்சு. இந்த நேர் போட்டும் உடல் நேர் இருக்கிறதுனால உங்களுக்கு சுவாசத்தை கட்டுப்படுத்திடுவோம், ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம உடல் நல்ல ஒரு வீரத்தன்மைக்கு வரதான். அது பேரே வீராசனம். நீங்க இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன சொல்றது, ஒரு ஆங்கிலத்தில் ஒரு ஜட்ஜாண்டிங்கா அப்படி உட்கார்ந்து என்ன அப்படின்ற மாதிரி ஒரு நிலைக்கு நம்ம வந்துடும். இதை தொடர்ந்து பயிற்சி செய்யும் போது நம்ம ஒரு நாளும் இப்படி இருக்க மாட்டோம். குடியறதுக்கு உண்டான சூழ்நிலையே நமக்கு வராது. ஏன்னா மனசு உடலும் மனசும் பழக்கப்பட்டு மூளை உங்களை குனிய விடாது, நிமிர்ந்து இருக்க முடியும். இது வீராசனம். இதுல பயிற்சி செய்யலாம், தியானம் பண்ணலாம், மூச்சை கவனிக்கலாம். ஒண்ணுமே எனக்கு தெரியாது, எனக்கு தியானம் தெரியாது, எனக்கு எதுவும் தெரியல, சும்மாவாக ஒரு 10ல இருந்து 15 எண்ணிக்கையில் நம்ம இந்த மாதிரி இருக்கலாம். இது வீராசனம். அடுத்த நிலை வீராசனத்துல கோபுராசனம். அப்ப வீராசனத்திலையும் பிரஷரை சரி பண்ண முடியும், எண்ணங்களை சரி செய்ய முடியும், எண்ணங்களை கூர்மைப்படுத்த முடியும், நல்ல சிந்தனையை உருவாக்க முடியும், ரத்த ஓட்டத்தை சரி செய்ய முடியும். பத்மாசனத்துல என்னெல்லாம் செஞ்சோமோ அதெல்லாம் இதுலயும் பண்ண முடியும். சரி, இப்ப கைகளை எப்படி மெதுவா மேல எடுத்துட்டு போறோம். இது வீராசனம். வீர கோபுராசனம் அதே தான். நம்ம பத்மாசனத்துல என்னெல்லாம் செஞ்சோமோ அதெல்லாம் செய்யலாம். இங்க நிமிர்ந்து உட்கார்ந்து இருக்கிறோம், கைகள் மேல வரை இருக்கு. நல்ல ஆழமான ஒரு சுவாசம், ஆழமான ஒரு விடுதல். நல்ல மெதுவா மூச்சு எடுக்கிறோம், மெதுவா மூச்சு விடுறோம், மெதுவா மூச்சு விடுறோம், மெதுவா மூச்சு விடுறோம். அது மட்டும் இல்ல, நம்ம கொஞ்சம் வளரணும்,
இயற்கையில இருந்து கொஞ்சம் அதிகமான வளர்ச்சி தேவை, நம்மளுடைய உயரம் அதிகமான இந்த பயிற்சிகளை நிறைய செய்யணும். நல்ல முதுகு நீள 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 முதுகு தண்டு நல்லா வளையும் தன்மைக்கு வந்துடும், ஃபிளெக்சிபிலிட்டி. இது யாருக்கு உதவும்னா, தொடர்ந்து ஏசியிலேயே உட்கார்ந்து கம்ப்யூட்டர் வேலை பார்த்துட்டு போறவங்களுக்கு வந்து முதுகு வலி வந்து அவங்க இதை வந்து செஞ்சாங்கன்னா, இப்ப ஒரு 3 மணி நேரம் வேலை பார்க்குறாங்கன்னா, ஒரு 1 மணி நேரம் எந்திரிச்சு 1 மணி நேரம் முடிஞ்சு எந்திரிச்சு வந்து ஒரு 2ல இருந்து ஒரு 10 எண்ணிக்கைகள் இந்த மாதிரி செஞ்சுட்டு போய் திரும்ப உட்கார்ந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த உடல் தண்ணி, அதாவது முதுகு தண்டுல இருக்கக்கூடிய ஏசியில இருக்கனால அந்த முதுகு தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த லிக்விடோட தன்மை குறையும். அப்ப முதுகு இருக்க வந்துரும், முதுகு வலி வந்துரும். அத நம்ம வந்து சரி செய்யறதுக்கு இது முடியும். 2வது பாருங்க, இதுல என்ன பண்ண போறோம்னா, அடுத்து வீராசனத்துல மகாமுத்ரா பண்ண போறோம். கைகளை மெதுவா பின்னாடி கொண்டு போறோம். சைடுல இருந்து அப்படியே கொண்டு போய் கைகளை பின்னாடி கோர்த்து வச்சுக்குவோம். இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, நல்லா மூச்சு எடுத்து உடம்ப நல்லா நீட்டி நம்முடைய கழுத்து வந்து இந்த முழங்கால்ல இருக்கணும். எவ்வளவு தூரம் அவங்க ஸ்ட்ரெச் ஆகி வராங்க பார்த்தீங்களா? கரெக்டா வந்து லாக் ஆயிரும். இது வந்து பயிற்சி செஞ்சாதான் வரும். இல்லைன்னா வந்து இவ்வளத்தோட நின்றுவோம். அவ்வளத்தோட நிக்கிறோம்னு சொல்லி யாரையா வச்சு அமுக்கிறதோ, இல்ல நீங்க கட்டாயப்படுத்தினா L4, L5 அந்த மாதிரி முதுகுல இருக்கக்கூடிய எண்ணிக்கை அந்த முதுகு தண்டுல வலி வந்துடும். இதுல நல்ல சுவாசம் பண்ணணும். குறைஞ்சபட்சம் 10 சுவாசம், அதிகப்படியா 21 சுவாசம். சுவாசத்தை நல்லா பழகிட்டீங்கன்னா நேரத்தை அதிகப்படுத்துங்க. ஒவ்வொரு ஆசனங்கள்லையும் ஒவ்வொரு நிமிடங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆசனத்தோட அனுபவம் நமக்கு கிடைக்கும். இல்லை நம்ம வந்து இன்னைக்கு இது இருந்தேன், நாளைக்கு அது இருந்தேன்னா, அந்த உடல் வந்து பக்குவப்படாது, மனசு பக்குவப்படாது. 2வது கோபுராசன மகாமுத்ரால அடுத்த நிலை கைகளை மேலே கொண்டு வாங்க. பார்த்தீங்கன்னா உடம்பு சுருங்கி முன்னோக்கி தள்ளப்படும். நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். முதுகு வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். நீங்க டிராவல் பண்றது, கார் ஓட்டுறது, ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்கறது, ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை பார்க்கறது, ஏசியில இருந்து வேலை பார்க்குறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான ஒரு ஆசனம். இந்த கை வரும்போது பார்த்தீங்கன்னா, லங்ஸ் நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகி நிறைய சுவாசம். இப்ப சுவாசம் பண்ண முடியாது, வயிறு அமுங்கி இருக்கு, சுவாசத்துக்கு உண்டான வீரத்தன்மை குறைஞ்சிரும். இருந்தாலும் ஃபோர்ஸ் பண்ணி சுவாசத்தை செய்யும் போது நல்லா எடுத்து மூச்சை விடும்போது லங்ஸ் நல்லா விரிஞ்சு சுருக்கும். அடுத்த நிலை பாருங்க, அப்படியே கைகளை மெதுவா எடுத்துட்டு இதுல மட்டும் வீராசனா மாறிடும். கைகளை ரிலீஸ் பண்ணிட்டு கால் தம்புரல பிடிச்சி நேர நல்லா மூச்சு எடுத்து நல்லா மூச்சை விடுவோம். சரியா? இதுவும் அதே மாதிரி தான், உடலை வந்து தளர்த்துவதற்கான ஒரு பயிற்சி. இப்போ அப்படியே நல்லா மேலே வந்துடும். கைகள் அங்கேயே தான் இருக்கும். இதுல வந்து ஆசனா இருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி இந்த நிலைக்கு வந்துடும். பார்த்தீங்களா? கை எப்படி வச்சுக்கோங்க, உடம்பு நேர இருக்கும். இந்த உடம்பு வந்து ரொம்ப அப்படியே நேரா ஒரு ஸ்கேல் வச்சு கட்டினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். கால் மடங்கி இருக்கும். திரும்பவும் சொல்றேன், திங்கட்கிழமை அவங்க இவங்க வந்து இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க, இடது காலை மேலே வச்சிருக்காங்க அப்படின்னா, நீங்க செவ்வாய்க்கிழமை பண்ணும்போது வலது காலை மேலே கொண்டு போயிரு. அப்படி பயிற்சி பண்ணாதான் சமச்சீரான பயிற்சி கிடைக்கும். இல்லை எனக்கு 2 நாள் அப்படி பண்ண முடியாதுன்னா, இதை ஒரு 10 எண்ணிக்கை பண்ணீங்கன்னா, இதை ஒரு 10 எண்ணிக்கைக்கு மாத்திங்க. அப்படி பண்ணலைன்னா உடலை பேலன்ஸ் பண்ண முடியாது. ஒரு பக்கமாவே வேலை நடந்துருக்கும். இந்த கையவே சுத்திக்கிட்டே இருந்தேன்னா இந்த கைக்கு இந்த கைக்கும் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா இந்த கை தேய்மானம் அதிகமாயிடும். அப்ப சமச்சீரான நம்முடைய பயிற்சி நமக்கு தேவை. இப்ப அடுத்த ஆள் இதுல என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, இதுல என்ன பண்றோம், அடுத்தது வந்து அடுத்த நிலை வந்து கோமுகாசனான்னு பேரு. எந்த கால் முன்னாடி இருக்கோ அந்த கையை மேல கொண்டு போவோம். கொண்டு போய் பின்னாடி இந்த மாதிரி பிடிச்சுக்குவோம். இந்த கை வந்து கொம்பு மாதிரி தலைக்கு மேல, கோமுகம்னா பசுமாடு மாதிரி கோமுகம். இது ஏன் இந்த பயிற்சி பண்றோம் அப்படின்னா, இந்த பயிற்சி செஞ்சு கண்களை மூடி புருவ மத்திய பார்க்கணும். கண்களை மூடி புருவ மத்திய பார்க்கும்போது ஐ சைட்ல வந்து நமக்கு கண்கள்ல ஏற்படக்கூடிய சில சில சின்ன சின்ன உபாதைகள்ல இருந்து நம்மளால விடுதலை பெற முடியும். ரொம்ப டிவி பார்த்தோம் கண்ணு வலிக்கு. நான் திரும்ப திரும்ப சொல்றது, இப்ப எல்லாரும் மொபைல்ல தான் இருக்கிறோம். காலையில எந்திரிச்சு தூங்குற வரைக்கும் மொபைல்ல தான் இருக்கிறோம். அப்ப கண் எவ்வளவு ஜீவகாந்த சக்தியை இழக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் நம்ம சரி செய்யணும், ஈடுகட்டணும்னா இந்த பயிற்சிகள் வேணும். இது கோமுகாசனம். மெதுவா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஓய்வுக்கு வரும்போது மெதுவா எதையுமே அவசரப்படாது. எனக்கு 1/2 மணி நேரம் தான் இருக்கு, நான் ஆஃபீஸுக்கு போகணும் அப்படியே டிமாண்ட் பண்ணோம்னா அங்கங்க வலி வந்துடும். ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ காலை எப்படி எடுத்து வைக்கிறாங்க பாருங்க, கண்டிப்பா அதை பார்க்கணும். கண்டிப்பா காலை நீட்ட தான் செய்யணும். இந்த காலையும் நீட்டணும். ஒரு வேளை கால் வலிச்சுன்னா ரொட்டேட் பண்ணணும், அப் அண்ட் டவுன் பண்ணணும், கிளெஞ்ச் அண்ட் ரிலாக்ஸ் பண்ணணும். இது இது ஒரு குடும்பம். பத்மாசனா பண்ணோம், கோபுராசனா பார்த்தோம், மகாமுத்ரா 1, 2 பண்ணோம். இப்போ வீராசனத்துல 1, 2 போண்டு கோமுகாசனா பார்த்துருக்கோம். ஸோ இதை தொடர்ந்து நீங்க பயிற்சி செய்வீங்க அப்படிங்கிற நம்புறோம். ஸோ உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கைகளில் இருக்கு.
அதான் மீண்டும் மீண்டும் இந்த இந்த நிகழ்ச்சிக்கு தலைப்பே கொடுத்தது உங்கள் ஆரோக்கியம் உங்கள். நான் எவ்வளவுதான் நான் கற்றுக் கொடுத்தாலும், எவ்வளவுதான் நான் சொல்லிக் கொடுத்தாலும், நீங்க எப்ப தொடர் பயிற்சிக்கு போறீங்களோ, எப்ப தொடர்ந்து பயிற்சியை நீங்க ஆரம்பிக்கிறீங்க, அப்பதான் உங்க ஆரோக்கியம் உங்கள் கைகளில் இருக்கும். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சுப ஜெகன்மோகன். மீண்டும் அடுத்த பயிற்சி வகுப்பில் எங்களது பயிற்சியாளர் செல்வி பாபு துரைச்சி அவர்களோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம்.